அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வானில் தோன்றக்கூடிய அதிசய நிகழ்வானது ஜனவரி 21ஆம் தேதி முதல் அற்புதமான மாற்றங்களை சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எந்தெந்த நிகழ்வுகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன, புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை அலட்சியமில்லாமல் அவசியமாக பாருங்கள். கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் பல தடைகள் தாமதங்களை தகர்த்தெறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் உச்சபட்ச நன்மையையும் உறுதியாக சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக தற்போது ஜனவரி 21ஆம் தேதி மாலை வேளையில் இந்த 6 கிரகநிலைகளை பார்க்க முடியும். அது மட்டுமல்லாது சந்திரனையும் சேர்த்து 7 கிரகநிலைகளை பார்க்கலாங்க. இது போன்ற அதிசய நிகழ்வு நாம் வசிக்கக்கூடிய பூமியில் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே பல பகுதிகளில் தென்படும். எனவே இது போன்ற அதிசய நிகழ்வு நடைபெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகளை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சூரியனும் வலுவாக இந்த வேளையில் வலம் வருகிறார். இந்த வேளையில் சப்தமத்தில் சுக்கிரன் மற்றும் சனி இணைந்து வலுப்படுத்துகின்றன. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சனி இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான தடை தாமதங்களை முற்றிலுமாக விளக்குங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பத்தையும் தடையில்லாமல் அள்ளி கொடுக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தினையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை அண்டச்சனியின் இறுதி காலகட்டம் இந்த வேளையில் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன்னதாக உறுதியாக மிக சிறப்பான தொழில் ரீதியான மற்றும் உத்தியோக ரீதியான எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் சில குறிப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று தொழில் ஸ்தானத்தில் அமருகிறார். எனவே தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் அமோகமாக கிடைக்கும். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழிலில் சிறப்பான வளர்ச்சியை அற்புதமாக சந்திக்க முடியுங்க. ஆனால் அதே சமயம் 1 கொடுத்தால் 2, 2 கொடுத்தால் 4, 4க்கு 8, 8க்கு 16 என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள்ல பேராசையை பட்டு அது போன்ற சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அது போன்ற அதிர்ஷ்டம் உறுதியாக உங்களுக்கு பலன் தராது. உங்களுடைய உழைப்பின் கீழ் சொந்த முயற்சியில் செய்யக்கூடிய சிறு காரியமாக இருந்தாலும் உறுதியாக நல்ல வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும். எனவே புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவை மிகவும் சாதகமாக அமையுங்க. உச்சபட்ச அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுடைய உழைப்பின் கீழ் வளரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே 6 கிரகநிலைகள் ஒன்றாக தென்படக்கூடிய இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாக புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது உங்களது திறமையின் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக கிடைக்கும். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவும் அஷ்டமம் மற்றும் குடும்பத்தில் அமர்ந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே மிக பெரிய அளவிலான சிரமமும் ஒரு பக்கம் இந்த தருணத்தில் குறைய போகிறது. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல் பலன்கள் தேடி வந்தாலும் சிரமமும் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். செவ்வாயும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிதாக அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்பட்ட நிலையில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் விரைவாக வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை செவ்வாய் சரியாக எடுத்து காட்டுகிறார். எனவே சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.